இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான இந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரன் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலே கிறிஸ்து பிறப்பை சூழ்ந்துதலான வாழ்த்து பாடல்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாக இன்றைய தினத்திலும் கூட தேவதூதர்களுடைய வாழ்த்து பாடலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. மெய்ப்பர்கள் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். ஆண்டவருடைய பிறப்பு யார் யாருக்கோ அறிவிக்கப்படவில்லை. ஆண்டவர் இந்த உலகத்திலே ராஜாவாக வந்து பிறந்திருக்கிறார். ஆனால் அது ராஜா அரண்மனையிலே அறிவிக்கப்படவில்லை. எங்கோ குளிரிலே தாழ்மையிலே இருந்ததான ஒரு மெய்ப்பர்களை மந்தை மேய்த்து கொண்டிருந்ததான அந்த மெய்ப்பர்களுக்கு ஏனென்று சொன்னால் ஆண்டவர் தாழ்மையை விரும்புகிறவராய் கூட இருக்கிறார். எனவே ஏதோ அறியாத ஒரு மெய்ப்பர்களுக்கு அது நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. அந்த மெய்ப்பர்களுக்கு ஏதோ ஒரு நற்செய்தி தேவைப்பட்டது. அந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பது அந்த செய்தியானது தேவதூதர்கள் மூலமாய் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அந்த இடம் முழுவதும் சந்தோஷத்தினால் நிறைந்து தேவதூதர்களால் அந்த இடம் முழுவதும் நிறைந்த ஒரு பாடல்கள் பாடுவதை நாம் பார்க்க முடியும். அதை தான் இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 14வது வசனம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 3 காரியங்களை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அவர் மனிதனாய் அவதரித்து வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தது நாம் பார்க்க முடிகிறது. அவர் இந்த உலகத்திலே வர வேண்டும். 33 காலங்கள் அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிய வேண்டும். அதற்கு பின்பதாக எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இன்னைக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே மனுஷ சாயலாக இந்த உலகத்திலே கடந்து வந்திருக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு போர்க்களத்திலே தன்னுடைய சொந்த மகனை எப்படி ஒரு ராஜா வெற்றி காணும்படியாக அனுப்புகிறாரோ, அவர் அனுப்பும் போது எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் வெற்றியுடன் திரும்பி வா என்று சொல்லி மகனை தைரியப்படுத்தி அனுப்புவார். அதே போலதான் அப்ப அந்த அரண்மனை முழுவதுமே அந்த வெற்றியை எதிர்நோக்கி சந்தோஷத்தோடு கூட காத்திருக்கும். எந்த விதமான கலக்கமும் இருக்காது. ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த வெற்றியின் செய்தியை கேட்கிறதான ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த அரண்மனை முழுவதும் காத்திருக்கும். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவரும் கூட இந்த உலகத்திலே அவர் வரும்போது இந்த உலகத்திலே இரட்சகராய் ரட்சிக்கும்படியாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கடந்து வரும்போது இந்த சந்தோஷமானது, இந்த ரட்சிப்பின் சந்தோஷமானது உன்னதத்திலே உண்டாயிருக்கும். ஏனென்று சொன்னால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்ததான சித்தங்களை நிறைவேற்றும் போது உண்மையாகவே உன்னதத்திலே அது சந்தோஷத்தை உண்டாக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தத்தை வைத்திருப்பார். அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது இல்லாமல் வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு நேராக நம்மை ஈடுபடுத்தி வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு நேராக ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு வேற ஏதோ ஒரு சிந்தனையில நாம் செலுத்துவோம் என்று சொன்னால் அதை உங்களையும் என்னை படைத்த அந்த ஆண்டவருக்கு அது உண்மையாகவே மகிமையா இருக்காது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதை தான் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழும்படியாக காட்டியிருக்கிறார். 2வதாக நாம் பார்க்கும்போது பூமியிலே சமாதானமும். ஆண்டவர் இந்த உலகத்திலே வரும்போது பூமியிலே சமாதானம் கொடுக்கிறவராய் கடந்து வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சிருஷ்டித்த இந்த உலகமானது அது வெறுமையும் ஒழுங்கற்றதுமா இருந்த அந்த உலகத்தை கர்த்தர் அழகாக சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் நிலையாக சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷன் தன்னுடைய சுய புத்தியினால, மனுஷன் தன்னுடைய சுயமான காரியங்களினால் அந்த பூமியை மறுபடியும் சீர்குலைத்து விட்டதை நாம் பார்க்க முடிகிறது. பாவம் இந்த உலகத்திலே பெருக்கி போய்விட்டது. மனுஷருக்கு விரோதமாய் மனுஷரும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்ப ஆரம்பித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போதுதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக எந்தெந்த இடங்கள்ல போர்க்களங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கே சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஒரு சமாதான காரணராய், கர்த்தருடைய நாமமே சமாதான காரணர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சமாதான காரணராய் இந்த உலகத்திலே கடந்து வந்திருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி உன்னதத்துல மகிமை உண்டானதோ அதே போல சமாதான காரணராய் இந்த உலகத்துல அவர் வந்து சமாதானத்தை கொடுக்கிறவராய், பூமி எங்கும் சமாதானத்தை நிலைநாட்டுகிறவராய் அவர் வந்தார். பிரிவினை அல்ல, கலகத்தை அல்ல, சமாதானத்தை கொடுக்கிறவராய் வந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த சமாதானம் பண்ணுகிறதான ஒரு செயல் நமக்குள்ளாக இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம், நமக்குள்ளாக செயல்படுவோம். கடைசியாக நாம் பார்க்கும்போது மனுஷர் மேலே பிரியமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுடைய பிறப்பு மனுஷர்களுக்குள்ளாக பிரியத்தை கொண்டு வருகிறது, அன்பை அது துளிரச் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உண்மையாகவே இந்த அன்பின் காரியம் நமக்குள்ளாக இருக்கிறதா? இந்த அன்பின் செயல் நமக்குள்ளாக இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். கிருபையுள்ள தேவன் தாமே இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். உன்னதத்திலே மகிமையான ஒரு காரியம் ஏற்பட்டது, பூமியிலே சமாதானம் ஏற்பட்டது, மனுஷர்களுக்குள்ளாக அன்பின் கிரியை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த 3 காரியம், பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாய், சமாதானத்தை நிலைநாட்டுகிறவனாய், உண்மையாக ஆண்டவரும் மற்றவர்களுக்குள்ளாக அன்பு செலுத்துகிறவனாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். அப்படிப்பட்டதான பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த துதி பாடல் இந்த 3 காரியங்களையும் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த உலகத்திலே வாழும்போது இந்த பாக்கியமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். அதற்கு நம்மை நாம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட தேவதூதர்களுடைய துதி பாடல்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசினீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளாகவும் காணப்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய சித்தத்திற்கு யார் யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம், அவர்களுக்குள்ளாக நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.